Good evening, students. Today we will see chapter 6 PHP conditional statements. PHP conditional statements. Like other programming languages, PHP also allows to write code that perform different actions based on the results of a logical or a test condition. So, மற்ற programming languages மாதிரி தான் PHPலையும் நம்ம டெஸ்ட் கண்டிஷனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். அதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒன்றா ட்ரூ கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ட்ரூ அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். டெஸ்ட் கண்டிஷனுடைய ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கும்போது இன்னொரு ஆக்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் கண்டிஷனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் எழுதுவோம். அந்த கோடிங் எழுதுறதுக்கு நம்மளுக்கு PHP என்ன பண்ணுது? அலோவ் பண்ணுது. Thus you can create test conditions in the form of expressions that evaluates the either true or false, and based on these results you can perform certain actions. அப்போ நம்ம வந்து டெஸ்ட் கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்மில் டெஸ்ட் கண்டிஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதே எவால்வேட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ப்ரெஷனை எவால்வேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஒன்றா எய்தர் ட்ரூன்னு கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ட்ரூவாக இருந்தால் சம் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம், ஃபால்ஸாக இருந்தால் அனதர் ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். The following statements in PHP help us to make decisions. ஸோ PHPயில் கீழே கொடுத்துருக்குற அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு? டெசிஷன்ஸை நம்ம மேக் பண்ணுறதுக்கு. இப்போ டெசிஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு நடந்து போயிட்டுருக்கும்போது 2 கட்டு நம்மளுக்கு வருது. ஸோ அந்த 2 கட்டில் எந்த கட்டில் நம்ம போகிறது அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? டெசிஷன். 2 கட்டிலையுமே நம்ம போக முடியாது, 2ல் ஏதாவது ஒரு கட்டில் தான் நம்ம போவோம். ஸோ அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம்? அந்த முடிவு எடுக்கிறோம் இல்லையா? அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டெசிஷன் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி PHPயில் கொடுத்துருக்க அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டெசிஷன்ஸை மேக் பண்ண முடியும். அது என்னென்ன அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். The first statement of the conditional statements is if statement. If statement in PHP. If statement executes a statement or a group of statements if a specific condition is satisfied as per the user's expectation. யூசர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஃப்பில் நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா, சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய 1 ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இல்லை அந்த கொடுத்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, தட் இஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அந்த கண்டிஷன் அப்படின்னா என்ன பண்ணும்? இஃப்பில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இஃப்பை விட்டு வெளியே வந்துடும். சிம்பிளாக சொல்லணுன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் கொடுத்துருக்குறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இல்லைன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இஃப்பை விட்டு வெளியே வந்துடும். This is the simplest PHP's conditional statement. PHP conditional statementல 4 types இருக்குது. அதில் very simplest எது அப்படின்னு பார்த்தோம்னா if statement, and can be written in the following form. ஸோ அது எந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது சின்டாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்டாக்ஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும். if within bracketsல condition, within curly bracesல statements. ifங்கிறது கீவேர்டு, கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கண்டிஷன். அந்த கர்லி பிரேசஸில் தான் நம்ம 1 ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோ கொடுக்கணும். ஓகேவா? இஃப்ங்கிறது கீவேர்டு, கண்டிஷனுங்கிறது டெஸ்ட் கண்டிஷன், அப்புறம் அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் இந்த சின்டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் மீன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா த கண்ட்ரோல் குவிட்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் என்ன பண்ணும்? இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான்
கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இஃபை விட்டு வெளியே வந்துடும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஸ் தென் $PHP டிஃபால்ட் சின்டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் $pass_mark = 35. ஒரு வேரியபிள் வந்து டாலரில் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். pass_markங்கிறது வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 35. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் $student_mark student_mark அப்படிங்கிறது டாலரில் பிகின் ஆகிருக்கு. அப்போ இதுவும் வேரியபிள் நேம் தான். இதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறாங்க 70. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸில் $student_mark > $pass_mark. அப்போ student_markல என்ன வேல்யூ இருக்குது 70. > pass_markல என்ன வேல்யூ இருக்குது 35. இப்போ கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 70 is greater than or equal to 35. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும்? கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். கர்லி பிரேசஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட். எக்கோங்கிறது என்னது? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அப்போ எக்கோவில் டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரிங் மெசேஜ்னு சொல்லுவோம். அப்போது எக்கோவில் டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அந்த மெசேஜ் அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிருமா? என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க? த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். அந்த மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கே வரும்? கர்லி பிரேசஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு நெக்ஸ்ட் எதுக்கு வந்துடும்? $? வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். புரிஞ்சுதா? அப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். The second statement of condition statements is if-else statement. If-else statement in PHP. The if statement evaluates a condition and executes a set of code if the condition is true and another set of code if the condition is false. அதாவது இஃப்எல்ஸில் பார்த்தோம்னா 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி ஒன் வே, தட் இஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம். ஆனால் இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ட்ரூ பிளாக்கில் இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை நம்மளுக்கு அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு 2 ஆல்டர்னேட்டிவ்ஸில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். எதை பேஸ் பண்ணி? கண்டிஷனை பேஸ் பண்ணி. இஃப் த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸ் கண்டிஷன் and then curly bracesல statements if condition is true, else within curly bracesல statements if condition is false. ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? in if else statement if the condition is true, கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா என்னாகும்? இஃப் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ரெண்டில் ஏதாவது ஒன்றைத்தான் கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். less than $PHP. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் $pass_mark = 35. pass_markங்கிறது வேரியபிள். ஸோ அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 35. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் student_mark = 70. student_mark அப்படிங்கிறது வேரியபிள். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 70. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸில் $student_mark > $pass_mark. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். student_markல என்ன வேல்யூ இருக்குது 70 > pass_markல என்ன வேல்யூ இருக்குது 35.
இப்போ கண்டிஷன் என்ன? 70 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும்? இஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் பிளாக்ல எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள? ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஸ்டேட்மெண்ட்? எக்கோ. அது எக்கோங்கிறது என்னது? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்போ அதில் டபுள் கோட்ஸ் இருக்கிறது என்னது? ஸ்ட்ரிங் மெசேஜ். அது அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். அதையே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் எங்கே வரும்? இஃபை விட்டு வெளியே வந்து கொஷின் மார்க் கிரேட்டர் தென் வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். சப்போஸ் இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்குக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? 30 கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்குங்கிற வேரியபிளுக்கு 30ங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா எப்படி கண்டிஷனை செக் பண்ணோம்? இஃப் $student underscore மார்க்குக்கு என்ன கொடுத்தோம்? 30 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு $pass underscore மார்க்கில் என்ன வேல்யூ இருக்குது? 35. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 30 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எங்கே வரும்? எல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே கர்லி பிரேசஸில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எக்கோ ஸ்டேட்மெண்ட். அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். அதில் டபுள் கோட்ஸில் மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடும். என்னென்னு டிஸ்பிளே பண்ணும்? த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இஃபை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷனுங்கிற மெசேஜ் கிடைக்கும். இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய எக்கோவில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னது? த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன் அப்படிங்கிற நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? The third statement of conditional statements is if, else statement in PHP. அதாவது தேர்டு ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தோம்னா if, else statement. If else statement is a combination of if else statement. இந்த if else அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா if else ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 2 if else ஸ்டேட்மெண்ட்னுடைய காம்பினேஷன். ஹியர் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கேன் பி செக்டு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதில் ஒன்லி ஒன் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் எல்ஸ்லையும் ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஆனால் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் ஒன் கண்டிஷனை செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு த அண்ட் ஆக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் த கண்டிஷன். எந்த ஆக்ஷனை வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். சின்டாக்ஸ் பாருங்கள், புரியும் நல்லா கிளியராக. இஃப் கண்டிஷன் 1 பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் தட் இஸ் கர்லி பிரேசஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் இஃப் கண்டிஷன் 2 அதில் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் கர்லி பிரேசஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் கர்லி பிரேசஸில் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது என்ன? both the conditions are false. Statements if both the conditions are false. இப்போ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் 1 இஸ் ட்ரூ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் கண்டிஷன் 1 ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் 2வை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த எல்ஸ் இஃபை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிற அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன் 1ம் ஃபால்ஸு, கண்டிஷன் 2வும் ஃபால்ஸு, அப்போ எங்கே வரும்? எல்ஸில் இருக்கக்கூடிய கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ். நம்ம கொடுத்த கண்டிஷன் எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது இஃப் கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த இஃபுக்கு அடுத்து வந்துருக்கக்கூடிய கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இல்லை கண்டிஷன் 1 ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்செஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் 2வை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எல்ஸ் இஃபுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்.
இல்லை கண்டிஷன் 1ம் ஃபால்ஸு, கண்டிஷன் 2ம் ஃபால்ஸு, போத் த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸுக்கு அப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் எல்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஸ் தென் $PHP. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் $pass_mark ஈக்குவல் டு 35. pass_mark டாலரில் பிகின் ஆகிருக்கனால அது வேரியபிள் நேம், அதுக்கு 35ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் $first_class ஈக்குவல் டு 60. first_class அப்படிங்கிற வேரியபிள் டாலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் $student_mark ஈக்குவல் டு 70. student_mark டாலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கனால அதுவும் வேரியபிள் தான், அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, 70. இப்போ pass_markல 35, first_class அதில் 60, student_markல 70. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷனை செக் பண்ணுற இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு. அதில் ப்ராக்கெட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். $student_mark > $first_class. இப்போ $student_markல என்ன வேல்யூ இருக்குது, 70. > $first_classல என்ன வேல்யூ இருக்குது, 60. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 70 இஸ் > 60, கண்டிஷன் ட்ரூ. அப்போ அந்த இஃபில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த இஃபில் கர்லி பிரேசஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன மெசேஜ் இருக்குது, த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன் வித் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு இஃபை விட்டு வெளியே வந்துடும், ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். சப்போஸ் ஸ்டூடெண்ட் மார்க்குக்கு நம்ம என்ன கொடுக்கல, 15 கொடுத்துடலாம். 70 எடுத்துகிட்டு என்ன கொடுக்கலாம், 15 கொடுக்குறோம். இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் இஃப் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் $student_mark என்ன வேல்யூ கொடுத்தோம், 50 இஸ் > ஃபஸ்ட் கிளாஸில் என்ன வேல்யூ இருக்குது, 60. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 50 இஸ் > 60, கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ எங்கே வரும், எல்ஸ் இஃபுக்கு வருமா. எல்ஸ் இஃபில் மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் இருக்கா, என்ன கண்டிஷன், $student_mark அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், 50 > $pass_mark pass_markல என்ன இருக்குது, 35. இப்போ கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 50 இஸ் > 35, கண்டிஷன் ட்ரூ. அப்போ எல்ஸ் இஃப் தொடர்ந்து வரக்கூடிய அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அது என்ன ஸ்டேட்மெண்ட், எக்கோ ஸ்டேட்மெண்ட். அப்போ அதில் என்ன மெசேஜ் இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். என்ன மெசேஜ் இருக்குது, த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இஃபை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். சப்போஸ் நீ ஸ்டூடெண்ட் மார்க்குக்கு 30 கொடுக்குறோம், 30 கொடுக்கலாம். $student_markக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம், 30. இப்போ கண்டிஷனை செக் பண்ணுங்கள். இஃப் $student_mark என்ன வேல்யூ கொடுத்தா, 30 > $first_class அதில் என்ன வேல்யூ இருக்குது, 60. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 30 இஸ் > 60, கண்டிஷன் ஃபால்ஸ். எல்ஸ் இஃபுக்கு வருமா, எல்ஸ் இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணுமா. அதில் என்ன இருக்குது, $student_mark என்ன வேல்யூ கொடுத்தோம், 30 > $pass_mark pass_markல என்ன வேல்யூ இருக்குது, 35 இருக்குது. அப்போ கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 30 இஸ் > 35, எகெயின் கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ எங்கே வரும், எல்ஸுக்கு வரும். அப்போ எல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு, எக்கோ ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன மெசேஜ் இருக்குது, த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் அப்படிங்கிற அந்த மெசேஜை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இஃபை விட்டு வெளியே வந்துட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? The fourth statement of conditional statements is switch case. The switch case is an alternative to the if-else statement which executes a block of code corresponding to the match. Switch case அப்படிங்கிறது if-else ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ எங்கே போய் மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகக்கூடிய பிளாக்கை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்விட்சில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஸ்விட்சில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்னுடைய வேல்யூ எந்த பிளாக்குக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக்கை மட்டும்தான்
எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். ஸ்விட்ச் ஆஃப் n கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுங்கள். கேஸ் லேபிள் 1 கோலன் code to be executed if n equal to label 1 semicolon break semicolon case label 2 colon code to be executed if n equal to label 2 semicolon break semicolon case label 3 colon code to be executed if n equal to label 3 semicolon break semicolon and so on. Default colon code to be executed if n is different from all labels semicolon closing curly brace. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் என்னங்கிற வேரியபிளில் வேல்யூ 1 இருந்ததுன்னா கேஸ் லேபிள் 1 இருக்கக்கூடிய கோடு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக்கை படிச்சுட்டு ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். இல்லை இப்போ என்னுடைய வேல்யூ 2 இருந்தது அப்படின்னா கேஸ் லேபிள் 2 இருக்கக்கூடிய கோட்ஸை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். இப்போ ஸ்விட்சினுடைய வேல்யூ 3 அந்த என்னுடைய வேல்யூ 3 இருந்ததுன்னா கேஸ் லேபிள் 3 இருக்கக்கூடிய கோடு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக்கை படிச்சுட்டு ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். இப்போ ஸ்விட்சில் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய வேல்யூ 4 இருந்தது அப்படின்னா இருக்கிறதே 3 கேசஸ் தான். லேபிள் 1 2 3. இப்போ நீ 4ன்னு சொல்லி என்னுடைய வேல்யூ இருந்தது அப்படின்னா எதை எக்ஸிக்யூட் பண்ணும்? டிஃபால்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ அந்த டிஃபால்ட்டில் இருக்கக்கூடிய கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? ஸ்விட்சில் என்னில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிளினுடைய வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஏதாவது ஒரு கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம எவ்வளோ கேசஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு கேஸை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். எதை பேஸ் பண்ணி? அந்த என்னங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேஸை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். எந்த கேஸும் மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி டெர்மினேட்டட் வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸு ஸ்டேட்மெண்ட்டும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டால் தான் நம்ம என்ன பண்ணணும்? டெர்மினேட் பண்ணணும். பிரேக் கொடுக்கலைன்னா எல்லா கேஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்போது ஒரு பர்டிகுலர் கேஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வரோன்னா ஒவ்வொரு கேஸினுடைய எண்டுலையும் நம்ம என்ன கொடுக்கணும்? பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸ்விட்ச் கேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். லெஸ் தென் $PHP. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் $FAV ஃபேவ் கலர் ஈக்குவல் டு ரெட். ஃபேவ் கலருங்கிறது வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க? ரெட்டுங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் $F ஃபேவ் கலர். ஃபேவ் கலர் அப்படிங்கிறது வேரியபிளாக அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு மேட்ச் ஆகக்கூடிய கேஸை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இப்போ ஃபேவ் கலரில் என்ன வேல்யூ இருக்குது? ரெட்டு. இந்த ப்ரோக்ராமில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை கேசஸ் நம்ம கொடுத்துருக்குறோம்? கேஸ் ரெட்டு, கேஸ் ப்ளூ, கேஸ் க்ரீன்னு 3 கேசஸ் கொடுத்துருக்கோம். அது போக டிஃபால்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ ஃபேவ் கலரில் என்ன வேல்யூ இருக்குது? ரெட்டு. எந்த கேஸ் மேட்ச் ஆகும்? ஃபஸ்ட்டு கேஸே உனக்கு மேட்ச் ஆயிரும். என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேஸில் என்ன இருக்குது? ரெட்டு. அது மேட்ச் ஆயிருமா? மேட்ச் ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கோடு என்னது? எக்கோ. எக்கோவில் என்ன இருக்குது? மெசேஜ் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு பிரேக்னா ஸ்விட்சை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஃபேவ் கலருக்கு நீ ப்ளூன்னு கொடுக்குற, ரெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? வேல்யூ ப்ளூன்னு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணோம்? ஸ்விட்ச் ஆஃப் $ஃபேவ் கலர். ஃபேவ் கலரில் என்ன வேல்யூ இருக்குது? ப்ளூ. அப்போ எந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும்? செகண்ட் கேஸு. செகண்ட் கேஸில் என்ன இருக்குது? கேஸ் ப்ளூன்னு இருக்கா? ஃபேவ் கலரில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ப்ளூக்கு மேட்ச் ஆகுதா? அப்போ எதில் என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? எக்கோவில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன மெசேஜ்? யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் ஃபேவ் கலருக்கு நீ என்ன வேல்யூ கொடுக்குற? க்ரீனுன்னு கொடுக்குற. ஃபேவ் கலருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம்? க்ரீன். ஸ்விட்ச் ஆஃப் $ஃபேவ் கலர். ஃபேவ் கலரில் என்ன வேல்யூ இருக்குது? க்ரீன். அப்போ எந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும்? தேர்டு கேஸ். தேர்டு கேஸ்னுடைய வேல்யூ என்னது? க்ரீன்.
ஸ்விட்சில் இருக்கக்கூடிய வேரியபிளுடைய வேல்யூ என்னது க்ரீன். அப்போ தேர்ட் கேஸ் மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆச்சுன்னா அதில் என்ன கோட் இருக்குது? எக்கோ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன்கிற அப்படிங்கிற மெசேஜை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு பிரேக்கை படிச்சுட்டு ஸ்விட்சை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் நீ ஃபேவ் கலருக்கு பிளாக் கொடுக்குற, ஃபேவ் கலருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம்? பிளாக். அது எந்த கேஸில் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸ்விட்ச் ஆஃப் டாலர் ஃபேவ் கலர், ஃபேவ் கலரில் என்ன வேல்யூ கொடுத்தோம்? பிளாக்கு. அது எதுக்கு மேட்ச் ஆகும்? ஃபஸ்ட்டு கேஸில் ரெட் இருக்குது, மேட்ச் ஆகாது. செகண்ட் கேஸில் ப்ளூ இருக்குது, அதுவும் மேட்ச் ஆகாது. தேர்டு கேஸில் க்ரீன் இருக்குது, அதுவும் மேட்ச் ஆகாது. கொடுத்துருக்கிறதே 3 கேஸ் தான், 3க்கும் மேட்ச் ஆகலை. அப்போ எங்கே வரும்? டிஃபால்ட்டுக்கு வந்துடும். டிஃபால்ட்டில் என்ன இருக்குது? எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் என்ன மெசேஜ் இருக்குது? யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட், ப்ளூ, நார் க்ரீன் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? Lesson finished. Next we will see evaluation. Part 1. Choose the correct answer. First one. What will be the output of the following PHP code? So கீழே கொடுத்துருக்குற இந்த PHP கோட்னுடைய அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. less than $PHP $x. எக்ஸுங்கிறது வேரியபிள் நேம். அதுக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல. நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்தோம்னா அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கோன்னா 0 அப்படின்னு எடுத்துக்கும். நம்ம எந்த வேல்யூ ஒரு வேரியபிள் கொடுக்காத போது டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கோ? 0ன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இஃப் $x என்ன வேல்யூ இருக்குது? 0. அதாவது இஃப்ல பார்த்தோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிஷனில் வந்து ட்ரூங்கிற வேல்யூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸுங்கிற வேல்யூ வரும். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூங்கிற வேல்யூ கிடைக்கும், ஃபால்ஸுங்கிற வேல்யூ கிடைக்கும். ட்ரூனா 1ன்னு எடுத்துக்குவோம், ஃபால்ஸ்னா 0ன்னு எடுத்துக்குவோம். 0ன்னு வந்துச்சுன்னா கண்டிஷன் வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா அது ஃபால்ஸு. 0 தவிர வேறு என்ன வேல்யூ வந்தாலும் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? ட்ரூன்னு எடுத்துக்கணும். அப்போ இஃப் ஆஃப் $x என்ன வேல்யூ இருக்குது? டிஃபால்ட் வேல்யூ 0. இஃப் ஆஃப் 0ன்னா அது என்னது? ஃபால்ஸு. ஃபால்ஸ்னால் எதை எக்ஸிக்யூட் பண்ணும்? எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? பிரிண்ட்டுங்கிறது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன இருக்குது? எக்கோவும் யூஸ் பண்ணலாம், பிரிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட்டில் என்ன இருக்குது? மெசேஜ் இருக்குது டபுள் கோட்ஸில். என்ன மெசேஜ்? ஹவ் ஆர் யூ. அப்போ ஹவ் ஆர் யூங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். செகண்ட், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட்? less than $PHP $x = 0. இப்போ எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க? 0. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸில் $x++ போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, படிச்சிருக்கிறோம். போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஃபஸ்ட்டு வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 0வை கொடுத்துரும். அப்போ இஃப் ஆஃப் 0 ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா எங்கே வரும்? எல்ஸுக்கு வரும். எல்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் என்ன இருக்குது? ஹவ் ஆர் யூங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் தேர்டு, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட்? less than $PHP $x. இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூயும் கொடுக்கல. அப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்கணும். இஃப் $x = 0 டபுள் ஈக்குவல் போட்டோம்னா அது என்ன ஆப்ரேட்டர்? கம்பேரிட்டிவ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? கண்டிஷனுக்கு டபுள் ஈக்குவல் போடணும், அசைன்மெண்ட்டுக்கு சிங்கிள் ஈக்குவல் போடணுங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ $xல என்ன வேல்யூ இருக்குது? 0 = 0. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃபுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த பிளாக்கில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிரிண்ட்டு ஹைன்னு இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடுமா? பிரிண்ட் பண்ணிவிட்டு எங்கே வரும்? இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வரும். வெளியே எங்கே வரும்? எல்ஸுக்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் இருக்குது, அதை விட்டுட்டு இன்னொரு பிரிண்ட் இருக்குது பாருங்கள், பிரிண்ட்டு ஹலோன்னு, அங்கே வரும் கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ பிரிண்ட்டில் என்ன இருக்குது? ஹலோ. அப்போ அந்த ஹலோவையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும். இஃப்னுடைய இது என்னென்னு பார்த்தோம்னா, இஃபுக்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் இருக்குது, எல்ஸுக்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் இருக்குது, அதுதான் இஃபில் இருக்கக்கூடியது. அது போக இன்னொன்று பிரிண்ட் ஹலோன்னு இருக்குது, அது தனி ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இஃபில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் உனக்கு என்ன ஆயிடுது? ட்ரூ ஆயிரும். 0 = 0 ட்ரூ. அப்போ பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஹை அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு எங்கே வரும்? எல்ஸில் இருக்கக்கூடிய பிரிண்ட்டை டிஸ்பிளே பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரிண்ட்டுக்கு வரும். அதில் என்ன இருக்குது? ஹலோ. அப்போ ஹலோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், statement which is used to make choice between two options and only option is to be performed is written as if else statement.
சாய்ஸ் கொடுக்குறோம், 2 சாய்ஸ் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அது எதுவாக தான் இருக்கும், இஃப் எல்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த சாய்ஸும் கிடையாது. இஃப் எல்ஸில் நம்மளுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. மற்ற எதுவுமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிக்கலை. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பிஹெச்பி கோடு? லெஸ் தென் $PHP $Aக்கு வெறும் ஸ்பேஸ் மட்டும் ஸ்பேஸும் கிடையாது, கொட்டேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. டபுள் கொட்டேஷனை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இஃப் டபுள் கொட்டேஷன் அந்த வேல்யூ என்னது, டபுள் கொட்டேஷன் என்ன ஒன்றுமே கொடுக்கல, அப்போ எதுவுமே எடுத்துக்காது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரிண்ட் ஆல். அதுக்கப்புறம் என்ன வரணும், எல்ஸ் இஃப் வரணும். வெறும் இஃப் இருக்குது, அதில் கண்டிஷனும் இல்லை, கடைசியாக எல்ஸ் இருக்குது. நம்ம படிச்சிருக்கிறோம் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸினுடைய சின்டாக்ஸ் படி இது வந்து ராங்காக இருக்குது. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கும், இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும், அவுட்புட்டு எரர்னு கிடைக்கும். சின்டாக்ஸ் படி இது என்னது, ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th one, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பிஹெச்பி கோடு? என்ன இருக்குது, லெஸ் தென் $PHP $A ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இஃப் ஒரு ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துக்காது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எங்கே வந்துடும், எல்ஸுக்கு வரும். எல்ஸில் என்ன இருக்குது, பிரிண்ட் சம். அப்போ சம்முங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்ன பண்ணும், இஃபை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? 7th, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பிஹெச்பி கோட்? லெசன் $PHP $x ஈக்குவல் டு 10 $y ஈக்குவல் டு 20. எக்ஸுக்கு 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறாங்க, ஒய்க்கு 20ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் $x greater than $y plus $y. ஃபஸ்ட் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் எது, ப்ளஸ்ஸு. அப்போ அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் $y plus $y, ஃபஸ்ட் அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். 20 + 20 40. இப்போ கண்டிஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு என்ன வேல்யூ, 10. 10 இஸ் கிரேட்டர் தென் 40. 10 இஸ் கிரேட்டர் தென் 40. கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னால் என்ன எடுத்துக்கணும், 0. 0 நாட் ஈக்குவல் டு 3. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும், இஃபுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இஃபுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன மெசேஜ் இருக்குது, ஹாய். அப்போ என்ன நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும், ஹாய் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். Next 8th, what will be the output of the following PHP code? Less than $PHP $x ஈக்குவல் டு 10 $y ஈக்குவல் டு 20. எக்ஸுக்கு 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியாச்சு, ஒய்க்கு 20. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் $x இஸ் கிரேட்டர் தென் $y அண்ட் 1 or 1. அண்டு ஆருங்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ கிரேட்டர் தென் அப்படிங்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு போகும்னா, கம்பேரிட்டிவ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு தான் போகும். இப்போ ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணும், $x கிரேட்டர் தென் $y தான் செக் பண்ணும். $xயில் என்ன வேல்யூ இருக்குது, 10 கிரேட்டர் தென். ஒயில் என்ன வேல்யூ இருக்குது, 20. 10 இஸ் கிரேட்டர் தென் 20. கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னு என்ன எடுத்துக்கும், 0. 0 and 1 நம்ம ஆல்ரெடி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கிறேன். 0 and 1 0. 0 or 1 1. அப்போ கண்டிஷன் 1 வந்துச்சு. 1ன்னா என்ன அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம். ட்ரூனா இஃபுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இஃபுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிரிண்ட்டு ஹை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். என்ன கிடைக்கும், அவுட்புட்டு ஹை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9th, what will be the output of the following PHP code? Less than $PHP if -100. 0 தவிர என்ன வேல்யூ வந்தாலும் ட்ரூங்கிறது பார்த்துருக்கோம். -100 வந்திருக்கு. ஸோ ட்ரூன்னு என்ன பண்ணும், இஃபுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இஃபுக்கு அப்புறம் என்ன இருக்குது, பிரிண்ட்டில் ஹாய்ங்கிற மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடும். பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடும். ஸோ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு, ஹாய். Chapter 5 PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே. அதில் கூட எவால்வேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். அது வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடியது. இப்போ புது புக்கில் இருக்கக்கூடியது கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. Choose the correct answer. First one, which one of the following is the right way of defining a function in PHP? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதில் ஆன்சர் வந்து டி. எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் வித்தின் ப்ராக்கெட்ஸில் பெராமீட்டர்ஸ் அண்ட் தென் கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஃபங்க்ஷனுடைய பாடி. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. செகண்டு, எ ஃபங்க்ஷன் இன் PHP ஸ்டார்ட்ஸ் வித். PHPயில் ஃபங்க்ஷன் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகணும், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும்.
ஸோ அதில் டி ஆப்ஷனும் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டிருக்கேன், மாற்றிக்கிங்க புக்கில். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும் பிஹெச்பியில். தேர்ட் ஒன், பிஹெச்பிஸ் இண்டெக்ஸ்ட் அரே பிகின் வித் பொசிஷன். பிஹெச்பியில் இண்டெக்ஸ்ட் அரேயில் வந்து பொசிஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்துருக்கோம். எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஃபோர்த்து, ஐடென்டிஃபை த பெராமீட்டர் இன் த ஃபங்க்ஷன். கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனில் பெராமீட்டர் எது? லெஸ் தென் $PHP ஃபங்க்ஷன் ஏபிசி $x கர்லி பிரேசஸில் $y = 10. இதுதான் ஃபங்க்ஷன் சப் ப்ரோக்ராமு. ஸோ அதில் ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு, ஏபிசிங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிறது என்னது? பெராமீட்டர். பெராமீட்டர் என்னது? $x. இப்போ அதுதான் கேட்டிருக்கிறாங்க. எது ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ $x. ஃபிஃப்த்து, dash stores more than one value of same data type in single array variable. எது வந்து ஒரே வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூவை சேம் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்? எது? அரே. ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த்து, அசோசியேட்டிவ் அரேஸ் ஆர் டேஷ் பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அசோசியேட்டிவ் அரேஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும்னா கீ வேல்யூ பேரில் தான் இருக்கும். கீ கொடுப்போம், அதுக்கு வேல்யூ கொடுப்போம், கீ கொடுப்போம், அதுக்கு வேல்யூ கொடுப்போம். அது சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன் பி. செவன்த்து, இன் பெராமீட்டரைஸ்டு த பெராமீட்டர்ஸ் ஆர் லைக். பெராமீட்டரைஸ்டில் ஃபங்க்ஷனில் பெராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேரியபிள்ஸாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ. எயித்து, இன் பிஹெச்பி அரேஸ் ஆர் ஆஃப் டேஷ் டைப்ஸ். பிஹெச்பி அரேஸ் எவ்வளோ டைப்ஸு? 3 டைப்ஸ். ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், $stud = அரே ஆஃப். இது என்ன அரே? அசோசியேட்டிவ் அரே. ஸோ ரோல்ங்கிற கீக்கு 12501 கொடுத்துருக்காங்க, நேமுங்கிற கீக்கு ஹரின்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அரே. இது என்ன அரே? கீ வேல்யூ பேர் வந்தாவே அது என்ன அரே? அசோசியேட்டிவ் அரே. ஆப்ஷன் பி. டென்த்து, அரேஸ் மோர் தென் டேஷ் லெவல்ஸ் டீப் ஆர் ஹார்டு டு மேனேஜ். அரேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 லெவல்ஸ்க்கு மேலே. மல்டி டைமென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா அந்த அரேஸை மேனேஜ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிற லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஹோம்ஒர்க் இது நோட்டில் ரைட் பண்ணி வைங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், ரைட் அ PHP ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிவன் 2 நம்பர்ஸ். கொடுத்துருக்கிற 2 நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது. செகண்ட், ரைட் அ PHP ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ். 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குற அதில் விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். தேர்ட் ஒன், ரைட் அ PHP ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிவன் 2 நம்பர்ஸ். கொடுத்துருக்கிற 2 நம்பர்ஸில் விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஃபோர்த், ரைட் அ PHP ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ். கொடுத்துருக்கிற 3 நம்பர்ஸில் விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நீ ஒரு PHP ப்ரோக்ராம் எழுதணும். ஃபிஃப்த், ரைட் அ PHP ப்ரோக்ராம் டு செக் இஃப் அ கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரா, இல்லை 0வா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு PHP ப்ரோக்ராம் எழுதணும்.